அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 31/7/2015 ஆடி 15 வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி திதி மாலை 5:17 வரை பின்பு பிரதமை. உத்திராட நட்சத்திரம் பகல் 11:06 வரை பின்பு திருவோண நட்சத்திரம். சித்தயோகமானது பகல் 11:06 வரை பின்பு மரண யோகம். ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். குரு 5ஆம் வீட்டில் அமையப்பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வது, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்களை அடைவீர்கள். ரிஷபம். 3இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். இருந்த தடங்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். 2 நாட்களாக நிலவிய சந்திராசிரமமானது முடிந்து விட்டதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். மிதுனம். 2இல் சூரியன் செவ்வாய் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் வீண் குழப்பங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தருவார்கள் என்பதனால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கடகம். 2இல் குரு 3இல் ராகு சஞ்சரிப்பது, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பாராத தன வரவுகளால் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகும். சிம்மம். சந்திரனவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். 2இல் ராகு 12இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குறிப்பாக கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்ல அமைப்பாகும். கன்னி. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பாகும். இருந்த அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கும். துலாம். 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். விருச்சிகம். 3இல் சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீண்ட நாட்களாக 8இல் சஞ்சரித்த செவ்வாய் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து மன அமைதி ஏற்படும்.